ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கிய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாய் சில தேவ வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய அவருக்கு இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் முதலாவது 28ஆம் வசனத்தில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். உலகத்தின் சூழ்நிலையை நீங்கள் செய்தி முறையில் ஊடகங்கள் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மிக சரியாய் நிறைவேறி கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். காலம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உலகம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்காக இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதுக்குரிய அடையாளம் சரியாக இருக்குது. நீங்கள் மற்ற 24:6 தான் யுத்தங்களின் செய்திகள் இல்லையா? பார்த்தீங்களா? 7ஆம் வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. உலக சூழ்நிலை உங்களுக்கு தெரியுது இல்லையா? செய்தி படிக்கிறவங்களுக்கு தெரியும். இஸ்ரேலை மையமாக வைத்து நடந்து கொண்டிருக்கிற காரியம், அங்கே ரஷ்யா உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிற காரியம், ஆயுதங்கள் போட்டு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம், அணு ஆலைகளை தகர்ப்போம், நாடுகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், சில நாடுகள் நம்மெல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு மகா சிக்கலான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் பல ரீதியிலும் ஏவப்படுறது, எல்லா செய்தியும் பார்க்குறீங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பஞ்சம், விலைவாசி அதிகரிப்பு. இப்போ பஞ்சம்னு சொன்னால் இந்த மாதிரி யுத்த சம்பந்தமான காரியம் வரும்போது பணம், அந்த இதெல்லாம் செலவுகளெல்லாம் வெடி மருந்துகளுக்கும் ஆயுதங்களுக்கும் செலவழிக்கப்படும். எண்ணெய் வளம் நமக்கு பெட்ரோல் இதெல்லாம் வருது, வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். அந்த ஆதாரங்கள் தாக்கப்படுமானால் பெட்ரோல் விலை இன்னும் பல மடங்கு உயரும், பெட்ரோல் கிடைக்காத சூழ்நிலை வரும். விவசாயம் ஏற்கனவே உக்ரைனில் கோதுமை, எவ்வளவோ கோதுமை விளையக்கூடிய கோதுமை விளைச்சல் நடத்த முடியவில்லை. அதை சேர்த்து வைத்திருந்த களஞ்சியங்களெல்லாம் எரித்தார்கள். இதை யுத்தம்னா அப்படி தான். அப்போ கிடைக்காது. பஞ்சம், பற்றாக்குறை, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சுவாசிக்கிற காற்று விஷமாக இருக்கிறது, உண்ணுகிற உணவு விஷமாக இருக்கிறது, குடிக்கிற தண்ணி விஷமாக இருக்கிறது. இதுதான் நிலைமை. எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். ஸோ கடினமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட காரியம்லாம் சம்பவிக்க தொடங்கும்போது என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிக்கணும். எல்லாரையும் மீட்க போகிறதில்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் அவர் மீட்க போகிறார். அதனால 34ஆம் வசனத்திலிருந்து, அது லூக்கா 21:34, உங்கள் இருதயம் பெருந்தண்டி வரி லௌகீக கவலை பாரமடையாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நாள், உங்களை மீட்கப்படுகிற நாள் நினையாத நேரத்தில் இருக்கனால சாப்பிட்டு புசித்து குடித்து கொண்டாடி கல்யாண வீடு, பால் காய்ச்சி வீடு, பிறந்த நாள் வீடு, இப்படி தான் உலகம் நடந்துகிட்ருக்கு. கொண்டாட்டங்களில் மூழ்கி கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் இருக்காமல் 36ஆம் வசனத்தில், இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்ப விரும்பினால் மனுஷகுமாரனுக்கு முன்பாய் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஜெபம் பண்ணி விழித்தரு. பாத்திரவான்களாக எண்ணப்படுதல். ஹல்லேலூயா. அதை இப்போ உள்ள மொழியில் சொன்னால் தகுதி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும்.
இயேசு மனுஷகுமாரன் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு, இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு போவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அல்லேலூயா. நமக்கு பிரசங்கியாரே இதுக்கு தகுதிப்படணும்னு எல்லாரும் சொல்லுவாவ. அதுக்கு இப்போ எங்கே நேரம்? எங்களுக்கு சோக்கையிட பார்க்குதா, ஆஸ்பத்திரியை பார்க்குதா, பிள்ளைய மேய்ச்சியதா, வீடு கட்டுவதா, கடன் தீக்குதா, கல்யாணத்தை நடத்துதா இல்லையா? நமக்கு இதுதானே கவலை எல்லாருக்கும். உலகம் முழுசுக்கும் இப்படி தான் கவலை. வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதா, வெள்ளை அடிக்கிறதா, என்ன செய்யுது, ஏகப்பட்ட கவலை. இந்த உலகத்தில் ஆதாம் தேவசித்தம் செய்யாமல் சாபத்தை சுதந்திரித்து கொண்டானுங்கிறத ஆதியாகமம் 3:16-19 படிக்கிறோம். நீ பருகும்போது வேதனையை பருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார் ஏவாள்கிட்ட. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னார் ஆதாம்கிட்ட. அது குறுக்கு முள்ளும் முளைக்காதுன்னு சொல்லிட்டார். உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு தான் நீ வாழணும்னு சொன்னார். நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப வேண்டி சொல்லி முடிச்சிட்டார். இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் இந்த சாபத்தை மறைக்கிறார்கள், மறைச்சி மோசடி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அந்த மோசடி நாடகங்களை நம்பி அதன் பின்னே போய் கொண்டிருக்கிறார்கள். அதன் நடுவில் இருந்து ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2ன்னு சொல்லுற மாதிரி நம்ம அந்த இருட்டிலிருந்து, அந்த மோசடியிலிருந்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:9 உலகம் முழுவதையும் மோசம் போக்குற சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் உலகம் முழுசும் மோசம் போக்குற பிசாசுக்கு அப்படியிலே இருக்குது. அதிலிருந்து நம்ம சிலரை இழுத்துக்கிட்டு வந்திருக்கார். இப்போ வந்தவர்களுக்கும் பிரச்சனை. பிரசங்கி மாதிரி வடக்கு தக்கா பேசுவாவ. ஒருத்தர் ஆசீர்வதிப்பார், பூமியில் உயரத்தில் உன்னை உட்கார வைப்பார், துக்க நாட்கள் முடிந்து போம் இல்லையா? பல ரீதியில் கேட்குது இல்லை அந்த செய்திகள். பிரசங்கி மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தான் வாராவ. தலையெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாக்க உங்களை ஏமாற்ற வாரது. துக்க நாட்களை முடிக்க ஆளுகளெல்லாம் எல்லாம் தலைமுடி நரைச்சாச்சு, அதை மறைச்சி உங்களை ஏமாத்தணும் இல்லையா? அப்படி தான் வந்துட்டுருக்காவ. இப்படி ஒரு பக்கத்தில் மேலும் பெருகுவாய், உன்னை உலகின் உயரங்களில் கொண்டு போவார், அப்படி எல்லாம் உலகத்துக்குரிய வாக்கு தத்தங்களை தந்து நீங்கள் அதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டு காத்து கிடக்குதிய. என்னத்துக்கு காத்து கிடக்குதிய? உலகம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த வியாதியெல்லாம் தீரும், துக்க நாட்கள் முடியும், சங்கடங்கள் தீரும், ஒளிமயமான எதிர்காலம் வரும் அப்படின்னு இந்த கள்ளப்பரசங்க மாதிரி கட்டுக்கதைகளை கேட்டுக்கிட்டு நிறைய ஆழ்வ காத்து கிடக்காவ. இங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்குதிய. அந்த மாதிரி கள்ளக்கதை பேசுகிற இடத்துலலாம் ஏகப்பட்ட ஆள், பயங்கர நெருக்கம். அல்லையும் அப்படியே சுற்றிட்டு நடக்காவ. இலவு காத்த கிளி போல் காத்து கிடக்காவ. எப்படி இலவு காத்த கிளின்னா தெரியுமா? ஒரு கிளி ஒரு இலவ மரத்தில் வந்து உட்காந்தது. என்ன மரம்? இலவ மரம் பார்த்துருக்குதுங்களா? இலவம் பஞ்சு நிற்க மரம் பார்த்துருக்குதுங்களா? வந்து உட்காந்து அங்கே பச்சையாக நிறைய இலவங்க கிடந்து. அந்த கிளி நினச்சி தான், இது நல்லா இருக்கே, இது புதுசாக இருக்கே, இது பழுத்தா சாப்பிடணும், இது பழத்தா எப்படி இருக்கும், இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது இலவ மரத்தில் உட்காந்து, இலவங்காய் பழுக்கட்டு, இது சாப்பிட்டுட்டு அடுத்த காரியம் பார்க்கலாம், புதுசாக இருக்கு இல்லையா அப்படின்னு காத்திருந்து. என்ன நடந்திருக்கோன்னு நினைக்குதியே? உங்கள் ஊரில் எங்கேயாவது இலவங்காய் பழுத்து பார்த்தீங்களா? இலவங்காய் எல்லாம் காஞ்சி போயிடும், அது பழுக்காது இல்லையா? எல்லாம் காஞ்சி பஞ்சாக வெடித்து பறக்கும். இந்த கிளி தின்னாமல் குடித்தாமல் இலவங்காய் பழக்கம் தின்னலான்னு காத்திருந்து பட்டினி கிடந்து மேலேருந்து செத்து தலைகளாக வந்து இலவ மரத்து மூட்டில் விழுந்தது. இல்லையா? புரிஞ்சுதா? இது போலியாக நிறைய பேர் நமக்கு துக்க நாட்கள் முடியும், சங்கடம் எல்லாம் தீரும், பிரச்சனை எல்லாம் தீரும், நமக்கு பெயிண்ட் 3 மாதத்துக்கு இருக்கா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் இப்படின்னு ஒரு கூட்டம், ஏமாந்த கூட்டம், மோசம் போக்குற சாத்தானுக்கு அப்படி இல்லை சிக்கன கூட்டம் காத்து கிடக்கு. வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். அப்போ நமக்கு பிரயாசம் எல்லாம் எப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும்? கண்ணை மூடினா தான் கிடைக்கும். பைபிளில் இருக்குது தான் நான் சொல்லணும். சுற்றி உழைச்சவனா எனக்கு பேச தெரியாது.
தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கண்ணை மூடுவதற இளைப்பாறுதல் கிடையாது. கர்த்தருக்குள் வாழ்ந்து ஓடி கண்ணை மூடுனா இளைப்பாறுதல் உண்டு, இல்லைன்னா இல்லை. சரிதானே? வசனம் சரிதானான்னு வேணா சரி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வெளிப்படுத்தல் 22:3, இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது, புதிய எருசலேமில் இருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்துக்கு போனால் தான், அந்த இடத்துக்கு போனால் தான் துக்க நாட்டு சாபம் எல்லாம் முடிவுக்கு வரும். அதுவரை வராது. நீங்கள் பார்க்கவே வேண்டாம், ஒருத்தருக்கும் வரையில்லை. எல்லாரும் காற்று காற்று கிடந்துக்கிட்டு செத்து மண்ணில் வச்சு சிலுவையை நாட்டி விட்டுருக்கு. அல்ல இல்லையா? அமைதி, பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ். ஆமாம், சமாதானத்தில் இளைப்பார், ஆர்ஐபி. அப்படி மாட்டி விட்டுருக்கு. நமக்கும் அந்த மாதிரி தான் மாட்டி விட போகிறாவ. அது வரைக்கும் இளைப்பாறுதல் கிடைக்காது. ஒருத்தருக்கும் கிடைக்கல, ஒருத்தருக்கு சாபம் தீரல். சாபம் தீர்ந்துருந்தால் தான் சாபமாக இருந்திருப்பாவளே, ஒருத்தரும் இருக்கல. வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுது, புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு, முந்த இருந்த இடமும் காணப்படவில்லை. 3ஆம் வசனத்தில் தேவன் மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் இனி அவருடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். அல்ல இல்லையோ? இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அது பரலோகத்தில். சரிதானே? அப்போ துக்க நாட்கள் முடியாது. நீங்கள் அதை நம்ப வேண்டாம். துக்க நாட்களுக்கு முடியணும்னா பரலோகத்துக்கு போனோம். அப்போ உலகத்தில் இந்த பாறை எல்லாம் தீக்குறதுக்கு நீ ஓடுத. நீங்கள் எபிரேயர் 12:1 என்ன சொல்லுதுன்னா, மேகம் போன்ற திரளான சாட்சி சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசு இருக்கிற இடத்தை நோக்கி ஓடு. சரிதானே? அவர் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் சாபம் தீரும்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால் இந்த பாரம் தீக்கு கொண்டு நீங்கள் ஓடிட்டு நடக்காண்டாம். பாரம் இல்லாத இடத்துக்கு போனோம். சாபம் இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலத்தை தந்துருக்கு. அதை புரிஞ்சு கற்றுக்கொண்டு ஆண்டவரோட நடந்து போகிறதுக்கு ரெடி ஆயிரு. இங்கே உள்ள பாரம் தீரப்படாதுன்னு சொல்லி தேவன் வச்சிருக்கிறாரு, மனுஷன் வைக்கலை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடே வாழ வேண்டும்ங்கிறது தேவன் போட்ட சாபம். இங்கே உள்ள பிரச்சனை தீரப்படாது, நோய் தீரப்படாது, சாவு வரணும், மண்ணுக்கு போனோம். நேராக தான் பிரசங்கம். அல்ல இல்லையா? சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. அவர் பிரச்சனை தீரப்படாதுன்னு வச்சுருக்கார். அவர் தான் வச்சுருக்கார். அவர் நினச்சா எல்லாத்தையும் சாசை பிடிச்சி கட்ட முடியும். அவர் கட்ட இல்லை, விட்டுருக்கு. ஏன்? எல்லாம் சாத்தானுக்கு பின்னால் போயாச்சு. சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தாச்சு. நான் வேண்டாம், சாசு போதோன்னு சொல்லி அவனை எல்லாரும் அவனுக்கு பின்னால் போயாச்சு. நான் அதனால் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போகிறேன். ஏசாயா 65:17. புதிய வானம் புதிய பூமியை உண்டாயிட்டு முந்தின வெளி நீ நினைக்கப்படுவதில்லைன்னு திட்டம் போட்டாச்சு, பிளான் போட்டாச்சு. அதனால் இந்த பூமியை நான் சரிப்படுத்த போகிறதில்ல. புரியுதா? அதனால் இந்த பூமியை சரிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பரலோக தேவனுடைய சித்தம் செய்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஓடணும். இது பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற காலம். ரோமர் 12:1-2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகி மறுரூகப்பட வேண்டிய காலம். சரிதானா? இந்த உலகம் சாபத்தில் இருக்குது, பிசாசுக்கு கொடுத்தாச்சு. அதனால் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ரொம்ப தெரியாமல், அதற்கேற்ப நாடகம் ஆடாமல், அதற்கேற்ப படம் காட்டிக்கிட்டு நடக்காமல். சரிதானே? ஆளுவெல்லாம் உலகத்துக்கு ஏற்ப தானே படம் காட்டுவாவ. அப்படியே அவன் படம் காட்டி உலகத்தை ஏமாத்து பிசாசு நிறைய பேரை பயன்படுத்தி உங்களை படம் காட்டி ஏமாத்துவேன். படம் காட்டுக்குன்னே கொஞ்சம் ஆளுகளை வச்சுருக்கேன். அவங்கள வச்சு உங்கள் ஏமாத்துவேன். நீங்கள் அந்த படம் காட்டு ஆளுகளை நம்பி அந்த படத்துக்கு பின்னால் போய் அந்த படமும் மண்ணில் வச்சு கட்டையில் குளத்துது மாதிரி உங்களையும் மண்ணில் வச்சணும். சரிதானே? உள்ளது தான் சொல்லணும், சுற்றி வளைக்க விரும்பல. அப்போ பரலோக பிதாவுக்கு சித்தம் என்னது பகுத்து பார்க்கணும். அவருக்கு பிரியம் என்ன சிந்திச்சு பார்க்கணும்.
அப்படி மனம் மறுரூபமாக வேண்டிய காலம், மனம் திரும்புதலின் காலம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கு. அது மற்ற 4:17. மனம் திரும்புதல்னால் என்னது? ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு ஓடுறது மனம் திரும்புதல் இல்லை. ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போகிறதுக்கு மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல்னால் இப்போ சொன்னாங்க இல்லையா, பரலோக தேவனுக்கு பிரியமானது எது, நன்மை எது, அதை பகுத்து பார்க்குற அந்த மனம் புதிதாகிற அனுபவம்னு பார்த்தோமே, அதுக்கு பேராக மனம் திரும்புதல். அப்படி ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே வந்ததா? நீங்கள் மனம் திருந்தி கொண்டே இருக்கிறீர்களா? மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாதவன் ஒரு தினம் பரலோகத்துக்கு வரமாட்டான். இயேசுவை கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஆராதிக்கிறவனை வரமாட்டான். எல்லாம் அங்கே இருக்குதான் சொல்லேன். இயேசு நாமத்தை பயன்படுத்தி பேவரட்டுனவன் நோய் சுகமாக்கணும் ஒரு தினம் பரலோகத்துக்கு வரமாட்டான். பார்த்துடுங்க, இயேசு நாமத்தில் பே போகலைன்னு சொல்லலை, பே போகுது, வியாதி சுகமாகுது, நன்மையான பரிகாரம்லாம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதனால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனோன்னா பரலோக தேவனுடைய சித்தம் செய்யணும். அல்ல இல்லையா? பரலோக தேவனுடைய சித்தம் செய்யாமல் இயேசு சுகமளிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு உயர்ந்த மலையில் ஏற்றுகிறாருன்னு நீங்கள் சொன்னால் அப்படியும் இப்படியும் சொல்லி எங்கூடியாவது ஏறிடுவிய. ஆமாம், அது இப்போ இயேசு மட்டும் இல்லையே, அம்பானிக்கு வருமானம் பெருகிட்டே போகுது, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெருகிட்டே போகுது. அதானி இந்தியாவை விலைக்கு வாங்கிடுவான் போல இருக்குது, எல்லாத்தையும் அவன் கைப்பற்றிட்டு போகிறான். அவங்க ஒன்றும் இயேசுநாதருக்கு ஆராதிக்கிற ஆளுவ கிடையாது. இல்லையோ? ஆமாம், தேசத்தை ஆளுகிறவர்கள் 3 தடவை 4 தடவை திருப்பியும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இல்லையா? அதனால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் பரலோகத்துக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும். லூக்கா 4:5 பிசாசு இயேசுநாட்ட சொல்கிறான், உலகம் முழுதும் எனக்கு ஒப்பு கொடுத்துருக்கு. ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்தது. அவன் சாத்தானுக்கு பின்னால் போய் அவனுக்கு வாரிசுகளும் போனதுனால எல்லாம் இப்போ அவனுக்கு பிடியிலாச்சு. அவன் சொல்லான், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், நீங்கள் போனால் உங்களுக்கும் தருவான். கொடுத்துருக்கான் இல்லையா, உலகத்தில் கொடுத்துருக்கான் இல்லையா, பின்ன உங்களுக்கு தரமாட்டானா? சரி, இதெல்லாம் வாங்கிடலாம். ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்ல இல்லையா? பூலோகத்தில் உயர்ந்த மலைக்கு ஏறலாம், கோடி எல்லாம் கட்டலாம், ஏறாவா இல்லையா? நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காவலாம். அதுதான் பெயிண்ட் அடி பரிசுங்க மாதிரி ஏறுறது கதையை சொன்னேன். தலைக்கு பெயிண்ட் அடித்து படம் காட்டி பெயிண்ட் அடி பரிசுங்க மாதிரி ஏறிட்டு இருக்க மாதிரி படம் காட்டுவாங்க. அம்படம் படம் உள்ளே போனால் எல்லாரும் கோடிக்கணக்கான ரூபா கடத்தில் இருக்கான். அல்ல இல்லையா? பணம் உண்டாக்குக்குள்ள கள்ளத்தனமான வழிகளில் எல்லாம் போகிறான். உள்ள பொய்யெல்லாம் புது புது பொய்களாக சொல்லுவானுவன். அல்ல இல்லையா? வியாபாரிகள் ஜப கூடுகை. எப்படியா? வியாபாரிகள் ஜப கூடுகை. அப்புறம் மருத்துவர்களின் குடும்ப ஜபம். டாக்டர்மார் கொள்ளாமா, பணம் எங்கே இருக்கோ அங்கே போகிறான். அதுதானே அதுக்கு அர்த்தம். மருத்துவர்களின் கூடுகை, தொழில் அதிபர்களின் கூடுகை, ஜப கூடுகை. வருங்க. அப்போ பாவப்பட்ட ஆளு எல்லாம் மரக்கறி விற்க ஆளு எல்லாம் வேண்டாமா? இல்லைன்னா வேறு பால்வெட்டு ஆளுவை வேண்டாமா? சொல்லுங்கள். பணம் எங்கே நிறைய புழங்குதோ அந்த ஆளுவையெல்லாம் வருங்க. அதுதான் அதுக்கு அடிப்படை. இப்போ புரிஞ்சுதா? இப்படி பணம் புழங்குற ஆளுகளெல்லாம் கூட்டுறதுக்கு பல வித்தைகளை பின்னடி மண்ணை மறு கொண்டு தெரியான். அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? அங்கே பணம் இல்லை அவன்கிட்ட பைசா இல்லாதனால இல்லை பிச்சை எடுக்கான். பிச்சையா கொள்ளையா? அது எப்படி சொல்லுது? பிச்சை எடுக்கனாத ஐயா எனக்கு வழி இல்லை, எனக்கு வயிற்றில் அடித்து வாங்குவேன். அதில் அது ஒரு நாகரிகம் தான் இல்லையா? என்கிட்ட இல்லை ஒருத்தன் கேட்கான், நியாயம். இவன் பெயிண்ட் அடித்து படம் காட்டிக்கிட்டு கள்ளத்தனமான வழி, கொள்ளை, மோசடி. அதான் பிசாசு, மோசம் போக்குற பிசாசு தானே. அவன் ஏமாத்துக்கிறவன், அவனுக்கு மக்களை ஏமாத்துக்காரல தானே இருப்பாங்க. இல்லையோ? இப்படி உலகத்தில் ஏமாத்து நடந்துகிட்டே இருக்கு. அங்கே பண பற்றாக்குறை இருக்கிறதுனாலேயாக்கும் வியாபாரிகள் வாருங்கள், மருத்துவர்கள் வாருங்கள், தொழிலதிபர்கள் வாருங்கள், பணம் படைத்தவர்கள் வாருங்கள். பணம் பிடுங்கினோன்னா அங்கே தான் பிடுங்க முடியும். அப்போ அங்கே பற்றாக்குறையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் கிடச்சா நீ ஆசீர்வாதத்தை வாங்கி கொஞ்சம் பாவங்களுக்கு கொடு. இல்லையா? கொடுப்பா, ஆசீர்வாதத்தை வாங்கி கொடு, ஏழைகளுக்கு கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு. நீ என்ன சொல்கிறன்னா எங்களுக்கு கொடு அப்படின்னு நீ வாங்கி பறிக்கிறாய். இல்லையோ? சரி,
இப்படி மோசம் போக்குற கூட்டத்து நடக்குது. அதுக்கு பின்னால் ஆளுவா வடக்கு தக்கா ஓடிட்டு நடக்காவ. அந்த இடையிலாக்க நம்ம 2 ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 ஆண்டவர் பிடிச்சி இழுத்து கொண்டு இங்கே வச்சுருக்காரு. மரியாதையை அங்கே இரு, பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள வழியை பாரு. இல்லையா? அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய தேவனுடைய சித்தம் செய்யணும். பூலோக ராஜ்யத்தின் மலையில் ஏறணும்னா பூலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு சித்தம் செய்யணும். 2 Corinthians 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வழி, மகிமையான சுவிசேஷத்தின் வழி, அதனுடைய வெளிச்சம், அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள், அதனுடைய சத்தியம் தெரியாதபடி மனக்கண்களை புரட்டாக்கணும். அப்போ பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு தானே. யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் இயேசு சொல்கிறார். அவனுக்குள்ள ஒன்று என்கிட்ட இல்லை. அப்போது பூலோகத்தில் உயர்ந்த மலைக்கு ஏறணும்னா பூலோக ராஜாவுக்கு சித்தம் செய்யணும். இப்போ எல்லாம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னு இவனோ சொல்லுவேன். கர்த்தராக்கும் உலகத்தை ஆட்சி செய்யுது. கர்த்தர் உலகத்தை ஆட்சி செய்தால் இப்படியா இருக்குது அந்த உலகம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் முதல்ல இருந்தது ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ராஜரீகம் செஞ்சது இருந்தது. இவன் தான் கர்த்தரை விட்டுட்டு சாத்தானுக்கு முன்ன போனாங்க இல்லையா? அவர் இவனை விரட்டி தோட்டத்தை பூட்டி போட்டார். அது 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில். இல்லையா? போயிரு, ஓடிரு. அதுக்கப்புறம் எல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாவ. இஸ்ரவேலர்களும் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாவ. கண்ணுக்குட்டி ஆராதனை செஞ்சுட்டாவ. அதனால எருசலேமை உடச்சி போட்டார். அதனாலேயே அடிச்சுட்டு கிடக்கானுவா இன்னும். இல்லையா? எருசலேமை உடச்சி போட்டார். அது எரேமியா 52:14 அங்கே இருக்கும். எருசலேம் தேவாலயத்தையெல்லாம் உடச்சாச்சு. பிறகு பின்ன ஒன்று சின்னதாக கட்டி வச்சுருந்தானுவன். பிறகு இயேசுநாதர் சொல்லிட்டார், ஒரு கல்லில் இல்லாதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும் சொன்னாரா? அவர் தான் சொன்னார், ஒரு கல்லுக்கு மேலே இல்லாமல் இந்த தேவாலயத்தை இடித்து போட்டுருவேன். கிபி 70 இடித்து போட்டார். இல்லையா? அவர் தான் இடித்து போட்டார் பாருங்க. இடிக்கப்படணும்னு அவர் சொன்னார். சொன்னது மாதிரி இடிச்சாச்சு. இஸ்ரவேலர்கள் சொன்னாவா, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் தலையில் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். இன்னும் தீரையில் என்ன உலகத்தை கலக்கிட்டு இருக்கு, குழப்பிக்கிட்டு இருக்கு. தேவையிலையும் இல்லை, தேவையெல்லாம் கெட்டவும் முடியலை. அவர் இடித்து போட்டால் கெட்டது அப்படி. அதுப்போ நிறைய பிரசங்கிமாரெலாம் சேர்ந்து எருசலேமில் தேவாலயம் கட்டப்படுவதுக்கு ஜோம் பண்ணு ஆகலாம். எப்படியா கதையை கட்டிடலாம். கள்ள சாத்தானுடைய நாடகத்தை பாருங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பழைய காலத்தில் உள்ளது. அப்போ எருசலேமை ஆண்டவர் கைவிடுவதுக்கு முன்னே உள்ளது வசனமாகாது சங்கீதத்தில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு வந்து எருசலேமை தேவன் கைவிட்டுட்டார், ஆண்டவர் கைவிட்டுட்டார், அதை இடித்து போட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து எருசலேமுக்கு சமாதானம் உண்டாக்கணும்னா எங்கோடி உண்டாக்குது? இல்லையா? அவர் இல்லையா இடித்து போட்டார், அவர் இல்லையா கட்டப்படாண்டார். ஆனால் எல்லாரும் எருசலேமை கட்டுறதுக்கு நிறைய பிரசங்கி மாதிரி ஜோம் பண்ணு ஆகலாம். அங்கே எல்லாம் போயிட்டு வர ஆகலாம். அங்கே போய் நடந்து ஜோம் பண்ணு ஆகலாம். எருசலேமில் எப்படியா? என்னத்துக்கா? எருசலேம் ஆலயம் கட்டப்படுது. ஏன்னா ஆண்டவர் பாவ நிவாரண பலியை ஒளிய பண்ணினார். தானியேலில் இருக்குது 9ஆம் அதிகாரத்தில். பலியை ஒளிய பண்ணியாச்சு. பலிபீடெல்லாம் இடித்து போட்டாச்சு. இனி நீங்கள் பலி செலுத்தப்படாது. ஏன்னா நானே பலி ஆகிட்டேன். இயேசுவை பலி ஆக்கிட்டார்ல, அதனால் இனி பலிபீடம் இருக்கப்படாது. இவனும் என்ன செய்கிறான்னா, ஒரு கூட்டம் வந்து நாங்கள் இயேசுவின் சிலுவை பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் எருசலேமில் ஆலயம் கட்டி மீண்டும் பலிபீடத்தை வச்சு ஆடு மாடெல்லாம் கொண்டு அதில் பலி செலுத்தினோம்னாக்க இஸ்ரவேலர்கள் தலைகளாக நிற்காவ, நடக்க மாட்டேங்குது. இல்லையா? இப்போ பிரசங்கி மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாவ, நமக்கு ஆலயம் கட்டுவோம், இயேசுநாதருடைய சிலுவை பலி நமக்கு வேண்டாம், கொள்ளாமா? இயேசுநாதருடைய சிலுவை பலி நமக்கு, அதுதானே அர்த்தம். நமக்கு நீ ஆடு மாடு பிடிச்சிட்டு பலி செலுத்த போவோம்னாக்கும் இந்த கள்ள நாடகம் நடக்கு. உங்களுக்கு புரிஞ்சா நல்லது, ஏனோ வரதான் பேசணும். இல்லையோ? சரி, இதுக்கு இடையில பரலோக தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்ம அழைத்திருக்கிறார். இல்லையோ? இந்த எருசலேம் பதிலாக புதிய எருசலேமை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இல்லையோ? புதிய எருசலேம் பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். வெளிப்படுத்தல் 21:2, 21:10 அந்த 2 வசனத்துலேயும் இருக்கு. சரியா? அங்கே தான் இயேசுநாதர் இருக்கார். அப்போ பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யதை அறியணும். அதை அறிந்தால் தான் அந்த அறிவும் அந்த நடத்தையும் உள்ளவையில தான் ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அதாக நமக்கு செய்தி. இல்லையா? பரலோகத்தை குறித்த அறிவு. மற்ற 6:20-21 என்ன சொல்லுது?
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. எழுதியிருக்கா? நீங்கள் இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருந்தா, இங்கே உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வீட்டை பெயிண்ட் அடித்து மாற்றலான்னு நினச்சிட்டு இருந்தா, அல்லது இந்த கள்ளப்பிரசங்கி மாதிரி வயசானாலும் நவநாகரிக உடைகளை உடுத்து, பட்டு உடுத்து, தலைக்கு ஒரு பெயிண்டு, சுண்டுக்கு ஒரு பெயிண்டு, முகத்துக்கு ஒரு பெயிண்டு, கண்ணுக்கு ஒரு பெயிண்டு, நிறைய பெயிண்ட் இருக்கு இல்லையா, இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்ல இல்லையா? அவர் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டார். பரலோக பிதாவின் மனசு உலகத்தில் வச்சாச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. முதல் விஷயம், யார் யாருக்கு மனசெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறதோ, பரலோக வாஞ்சை இருக்கிறதோ, பரலோக விசுவாச நம்பிக்கை இருக்கிறதோ, அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பேயா போகிறதுக்கும் நோய் போகிறதுக்கும் இயேசுவை தேடி ஓடு ஆளு பரலோகத்துக்கு போக முடியாது. அல்ல இல்லையா? ஆமாம். நாங்கள் கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கோம்னு நினைக்கேன், அங்கே கன்னியாகுமரி பக்கம் மீனவர்கள் சிலர் ஜோம் பண்ணணும், எங்களுக்கு தொழில் நடக்கலை, எங்களுக்கு ஜோம் பண்ணணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம்னு ஜோம் பண்ண கூப்பிட்டான். அப்போ நாங்கள் சுவிசேஷ வேலை நிமித்தம் என்ன செஞ்சோம், ஜோம் பண்ண போனோம். அங்கே போய் அங்கே கடலில் பெரிய போட்டுக்குள்ளே போயாச்சு, உள்ளே கொண்டு போயாச்சு பாருங்கள். அங்கே அப்படி பார்த்தேன், அந்த போட்டு கேபின், இந்த போட் டிரைவர்னு ஓட்டுவார், அதுக்குள்ளே பார்த்தா நிறைய விக்கிரகங்கள் இருக்குது இல்லையா. அவைய கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவைய விக்கிரகங்கள் எல்லாம் உள்ளே வச்சுருக்கு, படங்கள் வச்சுருக்கு, மந்திரவாதிகள்கிட்டேருந்து எழுதி வாங்கின தகடுகள் எல்லாம் உள்ள மாட்டியிருக்கு. கொள்ளாமா? சரி. அப்போது என்ன செய்ய ஜோம் பண்ணுது, இந்த லட்சணத்தில் எப்படி ஜோம் பண்ணுது யோசித்து பாருங்க. அப்போ நான் 2 வசனம் சொன்னேன். இயேசுநாதர் பேதுருக படகுல ஏறினார், அங்கே அற்புதம் செஞ்சார். அவன் தன்னுடைய படகுல இடம் கொடுத்தான், அங்கே 2 படகு நிறைய மீன் பிடிச்சார்கள். அதுக்கு பிறகு பிடித்த மீனே எடுக்கலை. கடைசியில் இயேசுநாதர் கூட்டிகிட்டு போயிட்டார். பாருங்க, நான் உங்களை மனுஷரை படிக்கிறதாக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அல்ல இல்லையா? அப்புறம் பேதுரு நிழல் பட்டவரெல்லாம் சுகமானார்கள். அப்போ ஆண்டவர் நன்மையை செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, அவசியமானதை செய்கிறார். ஆனால் அதிலே நம்ம மூழ்கடிக்கலை. அல்ல இல்லையோ? சரிதானே? அதிலே நம்ம மூழ்கடிக்கலை. அவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார், பரலோக சுவிசேஷத்தை கொடுக்குறார். அல்ல இல்லையோ? பரலோக சத்தியத்திலே அவர்களை நடத்துகிறார். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாருன்னெலாம் செய்தி சொன்னேன். அப்போ இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். யாருக்கு இடம் கொடுங்கள்? உங்கள் படகுல இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், வேறு யாருக்கும் இடம் கொடாதிருங்கள். அப்படி எல்லாம் சொல்லியாச்சு. நமக்கு சுவிசேஷமாக பேச போகும்போது ஒரு அளவு தான் பேச முடியும். இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சரி ஒரு பொதுப்படையாக ஜோம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு வரியம் கழிச்சு, சுமார் ஒரு வரியம் கழிச்சு, சமீபத்தில் மீண்டும் அந்த பார்ட்டி என்ன கூப்பிடல, வேற ஒரு பாஸ் ஊழியக்காரரை கூப்பிட்டு அவரும் நானுமா தான் போனோம். அவர் என்ன கூப்பிட்டாரு, நாங்கள் போனோம். திருப்பியும் போனோம். திருப்பியும் அந்த போட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஜோம் பண்ணுங்க, தொழில் சரியாக நடக்கையில். வர வர தாள விட்டு போகுதான். நல்லா கேட்டுக்கிடுங்க, வர வர எப்படி போகுதான்? தாள விட்டு போகுது. இருந்த நிலையும் போச்சு. 2 போட்டு இருந்தால் ஒன்றா விற்றுட்டு இப்போ ஒரு போட்டு இருக்குது. இப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு பிறகு அப்போ தான் நினச்சேன், ரொம்ப காலத்துக்கு முன்னே இப்படி தானே ஒரு போட்டில் வந்து ஜோம் பண்ணோம். ஆமாம், முன்னாலேயே வந்து ஜோம் பண்ணியேன். ஆமாம். இப்போ நான் என்ன செஞ்சேன், அப்படி பார்த்தேன், பழைய விற்கிற எல்லாம் அப்படியே இருக்குது. 2-3 எண்ணம் கூட இருக்குது. கொள்ளாமா? என்னது 2-3 எல்லாம் கூட இருக்கு. மந்திர வைத்தவங்க தகடு 2-3 கூட இருக்கு. ஓ, அப்படி நிற்கும். கொள்ளாமே? இயேசுக்கு இடம் கொடுன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போனா அவங்க யாருக்கு இடம் கொடுத்துருக்காவ? புரியுதா நான் சொல்லுது? இன்னும் கீழே தாழ விட்டு போகாமல் இப்படி மேலே விட்டு போவோம். அல்ல இல்லை, மனசுக்குள்ள நினச்சிட்டேன், ஓ அவ இதுதான் எங்களை கூப்பிடுது பேருக்கு, பேய அந்த பக்கம் வச்சுக்கிட்டு. அப்படியா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். பின்னும் பொதுப்படையா இயேசுக்கு மட்டும் இடம் கொடுக்கணும். அப்போ இயேசுக்கு மட்டும் இடம் கொடுக்கணும், கூட்டத்துக்கு வரணும், இதெல்லாம் செய்யணும். அப்போவுமே லேசாக சொன்னேன் முதல்ல. 2வது திருப்பியும் சொன்னேன், எங்களுக்கு அவ்வளவுதான் முடியும்.
அப்போ இயேசுவை மட்டும் இடம் கொடுன்னா எங்களை வந்திருக்கணும் இல்லையா? நீ வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்திருக்கணுமே, வரையில. திருப்பியும் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் எனக்கு முடியும். இதுபோல் அநேகர் இந்த உலகத்தில் தங்கள் காரியங்களை சாதிக்க உள்ளது எல்லாத்தையும் வச்சுக்கிடுவாவ, அது கூட இயேசுவையும் வச்சுக்கிடுவாவ. அல்ல இல்லையோ? அது கூட இயேசுவையும் வச்சுக்கிடுவாவ. பேக்கும் நோக்கியும் பார்க்கறதுக்கு ஒன்று எல்லாம். ஆமாம், பேக்கும் பார்க்கணுமா நோக்கியும் பார்க்கணுமா, ரெண்டையும் வச்சுக்கிடுவாவ. இப்படி வந்துட்டு ஷபிங்க பரிசிங்காரு. நாங்கள் என்ன செய்யுது? பொதுப்படையாக சில விஷயங்களை சொல்லி ஜோம் பண்ணுவோம், கூட்டத்துக்கு வாழ்ந்து கூட்டத்துக்கு வர மாட்டாவ. அல்ல இல்லையோ? அப்போ இதெல்லாம் நினச்சிக்கிட்டேன், ஓஹோ இதுதான் காரியம். அப்போது நமக்கு பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்தில் மனசை வைக்கணும், பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும். அப்படிப்பட்ட விதம் பரலோகத்துக்கு போக முடியும். இப்படி சும்மா உலகத்தில் காரியம் ஆகுறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஆளுகள் உலகத்துலேயும் ஒன்றும் சாதிக்கலை, பரலோகத்தும் போகலை. அது ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லார், நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன். கொள்ளாமா? எப்படியா? பிள்ளை வருதி தனக்கு பிள்ளைக்கு சோக்கேடு ஜோம் பண்ணணும், அது பேயாக இருக்குது, நீர் ஜபிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கு சொகத்துக்கு. ஆண்டவர் பதிலே சொல்லலை, அது போயிட்டே இருக்கார். உடனே சீசர்கள் சொன்ன, அவளாம் காலையிலேருந்தே அவள் வெயிலில் அழியா, நீர் இவளை ஒன்று சோமாக்கி விடப்படாதா? அதுக்கு ஆண்டவர் சொன்னார் 15:26 பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னார். நீ பிள்ளை கிடையாது, உனக்கு தரமாட்டேன், நீ நாயாக்கம் பேயாக்கம்னு திட்டுவார். அப்போ இவன் என்ன செஞ்சுருக்கணும்? இவருக்கு சுகமாக வேண்டாம், அற்புதமாக வேண்டாம், நான் என்ன போகிறேன், ஓடி இருக்கணுமா ஓடாண்டாமா? ஓடையில். அவள் சொல்ல, மெய்தான் ஆண்டவர் 27ஆம் வசனத்தில், உண்மைதான், நீர் சொல்ல மாதிரி நான் நாய் தான் இல்லையா? தப்பு கிடையாது, நீர் சொன்னது சரிதான். அவள் உண்மையை ஒப்புக்கொண்டா, தன்னை தாழ்த்தி, நான் நாய் தான் ஆண்டவரே, பேய் தான் ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, அடிமை ஆண்டவரே இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? நரி ஆண்டவரே, நான் நரி தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி எடுத்து கேட்டா. அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி நீ உள்ளதை ஏற்றுக்கொண்டா இல்லையா, உண்மையை புரிஞ்சு கொண்டா இல்லையா, சரிதானே? உன்னை தாழ்த்தினபடினாலே சரி, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள்னு சொல்லிட்டேன். அப்போ நாமளும் இது மாதிரி நாயாக்க நரியாக்கம்னு சொல்லியே காலத்தை ஓட்டிடும். சில வேளை துண்டு தருவார், பரவ சொல்லுவார், இனி தர முடியாது, 2-3 துண்டு தண்டதான் இல்லையா? நாய்க்கு பின்ன முழு ரொட்டியையும் போட முடியும் சொல்லுங்கள்? 2-3 துண்டு தந்தேன், எத்தனை தடவை துண்டு தந்தேன், நீ பின்ன நாயாக்கம் பேயாக்கம் துண்டு தாரம்னு வந்து நிற்கிறா, இனி தர முடியாது. அல்ல இல்லையோ? நீ பிள்ளையாகும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கேன், அதான் விஷயம். அது புரியலை. நீ தேவ பிள்ளையா ஆகணுன்னெல்லாம் நான் செய்தியில் சொன்னேன். தேவன் பரிசுத்தர், அவருக்கு பிள்ளையாக மாறினா தான் ஒரு இது கிடைக்கும். அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகணும். தேவ சித்தம் செய்கிறவர் தான் தேவ பிள்ளை. இயேசு ஆராதிக்கிறதெல்லாம் தேவ பிள்ளை கிடையாது, நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். இயேசு சொன்ன வசனத்தில் நடக்கிறவள் தான் தேவ பிள்ளைகள். அல்ல இல்லையோ? இயேசு காட்டின மாதிரியிலே நடக்கிறவள் தான் தேவ பிள்ளைகள். சும்மா இயேசுன்னு சொல்லவெல்லாம் தேவ பிள்ளை கிடையாது. தேவ பிள்ளைன்னா யார்? பரலோகத்தில் அது 1 பேதுரு 1 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்போது தேவன் பரிசுத்தமான தேவனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நம்ப இல்லையா? ஆமாம், 1 பேதுரு 1:15, 14, 15, 16. அப்போ தேவன் கடவுள் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமானவர், சரிதானே? அதில் சந்தேகம் இல்லை இல்லையா? பரிசுத்தர் சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தர். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டோம்னா, அப்பா அனு கூப்பிடுவோம். என்ன முறையில் அப்பான்னு கூப்பிடுதே அவரை? அவர் பரிசுத்தம் உள்ளவர்னா அவருக்கு பிள்ளைகளாக இருக்கணும்னா நமக்கு அந்த பரிசுத்தம் வேணாம் இல்லையா? அப்படி இல்லையா அர்த்தம்? கொஞ்சமாவது வேணாம் இல்லையா? கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாவது சொல்லணுமே. அந்த தகுதி இல்லைன்னா தேவை பிள்ளை ஆக முடியாது பாருங்க. அவருக்கு பிள்ளை ஆகணும்னா அவருக்கு ஏற்ற தகுதிகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அல்ல இல்லையா? அதுதான் பிள்ளைகளை நப்பான்னு சொன்னார். அப்படி இல்லாமல் சும்மா ஆத்திரத்துக்கு நாக்கியும் பேக்கியும் வந்து ஏசப்பா டேடின்னு சொல்லுறதுனால டேடி ஆகிட முடியாது. அல்ல இல்லையா? ஆமாம், ஒருத்தரும் டேடி ஆகிட முடியாது. அது நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். அவர் டேடி ஆகிட முடியாது உங்களுக்கு.
அப்போ தேவ சித்தம் செய்கிறவர் தான் தேவ பிள்ளைகள். முதலாவது பரலோக ஆசை உள்ளவைகள் தான் பரலோக தேவனுடைய பிள்ளைகள். அதானே உண்மை. அதான் முதல்ல சொன்னேன். பரலோக ஆசையும் பரலோக வாஞ்சையும் பரலோக நம்பிக்கையும் இல்லாத ஆளுகள் எப்படி ஆகும் பரலோக தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும்? சொல்லுங்கள். சொல்ல முடியாது, சொல்லப்படாது. நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உலகத்தின் பிள்ளை, உலகத்தின் அதிபதியின் பிள்ளை, சாத்தானின் பிள்ளை. அதுதான் உண்மை. சரிதானே? ரெண்டாவது பரலோக விசுவாசம், பரலோக சித்தம் செய்தல். பரலோக தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்கிற அனுபவம் வந்தால் தான் நாம் தேவ பிள்ளையாக மாறுகிறோம். என்ன அர்த்தம்? அப்போ தான் பிள்ளைகளின் அப்போ நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா 2-3 நாள் துண்டு கிடைக்கும், அப்புறம் அதுவும் கிடைக்காது. அல்ல இல்லையோ? அப்போது நாம் தேவ பிள்ளைகள் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனை குறித்த அறிவு நமக்கு வேணும். தேவன்னா யாருன்னா உலகத்தில் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு தேவன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த தேவன் இல்லை பாருங்க. இவர் பரலோகத்தின் தேவன். எந்த தேவன்? மற்ற தேவர்கள் எல்லாம் அவைய அங்கங்கேயே வச்சுருக்காவ. வீட்டில் வச்சுருக்காவ, ரோட்டில் வச்சுருக்காவ, தெரு மூலையில் வச்சுருக்காவ, எங்கெங்கேயோ வச்சுருக்காவ. வச்சுட்டு போட்டு அது அவைய உரிமை. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ இவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகும். வேறு பாடம் புரிஞ்சுக்கிடணும். அப்போ பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவிதான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுநாதர் வந்து அவைகளை கூட்டிகிட்டு போவார். அல்ல இல்லையா? பரலோக தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு இயேசு வராரு. சரிதானே? அப்போ அதை மனசில் வைக்கணும். அப்போது பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறோமா? பரலோக தேவனுடைய இயேசுவின் வசனத்தில் நடக்கிறோமா? யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான். அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார். நாங்கள் வந்து அவனிடத்துல வாசம் பண்ணோம். அப்போ இயேசுவிட்ட அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு இயேசுவை மாதிரி ஒன்றை செய்து வச்சு பாலை காய்ச்சி ஊற்றணுமோ? தலையில் எப்படி பன்னீரை ஊற்றணுமோ? இல்லை மாலையெல்லாம் போட்டு சாம்பிராணி போச்சணுமோ? அப்படியா? இல்லைன்னா இயேசுவை சந்தோஷப்படுதுன்னா இயேசப்பா டேடி மம்மின்னு சத்தம் போட்டு பாடணுமோ? அப்படி சொல்லியிருக்கா? அப்படி இங்கே சொல்லலை. ஆவியானவர் ஆராதிக்க செய்கிற விஷயம் வேறு. முதல்ல இயேசுவை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் சொன்னதை கேட்கணும். சரிதானே? நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. எனக்கு பேர பிள்ளைகள்லாம் இருக்குது. நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லுவதை கேட்கணும். அது தானே நம்ம விரும்புகிறோம். நம்ம சொல்லுவதை கேட்காத சொல்லுவழி இல்லாமல் நடந்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு மாலை போட்டு சாம்பிராணி எல்லாம் போச்சா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? தங்கம்மா பொன்னம்மா செல்லம்மான்னு பாட்டு பாடுனா, செல்லப்பான்னு பாட்டு பாடுனா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? உங்களுக்கு வராதுன்னா ஆண்டவருக்கும் வராது. அல்ல இல்லையா? அப்போது அவர்கள் அன்பு கூறுகிறவன் அவர் சொல்லுகிற வசனத்தில் நடக்கணும். அப்படி இருந்தால் பரலோக தேவன் அன்பாக இருப்பார். அவரிடத்துல வந்து வாசம் பண்ணுவார். அல்ல இல்லையோ? யோவான் 4:24 என்ன சொல்லுது? தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று தெரியாதான்னு கேட்கார். அல்ல இல்லையோ? அப்போ தேவன் வந்து வாசம் பண்ணால் நம்ம தேவாலயம் தானே? ஆமாம், தேவாலயம்தான். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிட்டோன்னு அடுத்தது. அல்ல இல்லையா? சும்மா தேவைப்பிள்ளைலாம் சொல்லப்படாது. அப்போஸ்தலர் 15:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவி சாட்சி. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு தேவன் என்னத்தை கொடுக்குறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்காரா? உங்களுக்கு தந்தாரா? உங்களுக்குள்ளே இருக்காரா? நீங்கள் பார்த்துக்கிடணும். அவ்வளோதான். அது அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல கொர்நேலியின் வீட்டாருக்கும் பரிசுத்தாவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்ல இல்லையா? அப்போ உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்குறார். அது சரியாக இருந்தால் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அது சரியில்லைன்னா வரமாட்டார். சரிதானே? நீங்கள் சத்தம் போட்டாலும் எவ்வளோ ஊழ போட்டாலும் வரமாட்டார். நான் சொல்லுவது நேராக தான் சொல்லணும். ஏன்னா வர வழி இல்லை. அவர் வந்து வாசம் பண்ணணும்னா உங்கள் இருதயம் செம்மை ஆகணும். உங்கள் மனசை பரலோகத்தில் வைக்கணும். உங்கள் மனசை பரலோகத்தில் வச்சா பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி வரும். உங்கள் மனசை உலகத்தில் வச்சா உலகத்தில் இருக்க ஆவி வரும். சரிதானே?
1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவி பெற்றோம் அப்படின்னு சொல்லிடு. அப்போ இந்த பெயிண்டடி பிரசங்கமாருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உலகத்தின் ஆவி தானே, உலகத்தின் ஆவி தானே. அசுத்த ஆவி, ஆகாயத்து அதிகாரம் பெறுவன் ஆவி, அது வந்து அங்கே குடியிருந்து அது உலகத்தை வெளிப்பாடு கொடுக்குது. உங்களுக்கு பரலோகத்தில் இருந்து ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வந்திருக்கா? பரலோக தரிசனம் கிடைக்கும். பரலோகத்தை குறித்த வைராக்கிய வாஞ்ச வந்திருக்கா? வரையில. இந்த பிரசங்கமாருக்குள்ளே எல்லாம் உலகத்தின் ஆவி வந்து இறங்கினால உலக தரிசனம் கிடச்சிச்சு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை குறித்த தரிசனம் கிடச்சிச்சு. அதனால் உலகத்தை பற்றி பேசுகிறேன். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் உலகத்துக்குரியவர்களை 4ஆம் அதிகாரம் 5 அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்குறதில்லை. அதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது உலகத்தின் ஆவியாக்கும், அசுத்த ஆவியாக்கும். பிரசங்கமாருக்குள்ளே இருக்க ஆவியாக நான் சொல்லேன். உலகத்தை ஆசீர்வாதம்னு பேசுகிற பிரசங்கமாருக்குள்ளே இருக்க ஆவியாக சொல்லேன். உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு நீங்கள் பார்த்துடணும். அது உலகத்துக்கு நேராக இழுத்தா உலகத்தின் ஆவி, பரலோகத்துக்கு நேராக இழுத்தா பரலோகத்தின் ஆவி. சரிதானே? அப்போது பரலோக தேவனுடைய ஆவி இருக்கான்னு பார்த்துக்கிடணும். இயேசுநாதர் வந்தால் கூட்டிகிட்டு போனோம் இல்லையா? அதனால தான் எபேசியர் 4 மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சரிதானே? அப்படி சொல்லியிருக்கு. 4:30 உங்களை கூட்டிகிட்டு போனோன்னா தேவனுக்கு ஆவி இருக்கணுமா உள்ள முத்திரை. ஆனால் சொல்லியிருக்கு இல்லையா, மீட்கப்படும் நாளுக்குன்னு ஒரு ஆவியை உள்ள வச்சுருக்கு. உங்களை கூட்டிகிட்டு போனோம் இல்லையா, கூட்டிகிட்டு போனோன்னா அந்த ஆவி வேணும். அதாக விஷயம். இருக்கான்னு பார்த்துக்கிடணும். சரியா? எந்த ஆவி இருக்குது, அது எப்படி இருக்குது, அது எங்கோடி எல்லாம் அவங்கள போட்டு வட்டம் கறக்குது, அதெல்லாம் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டால் நல்லது. சரியா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எபேசியர் 3:16 என்ன சொல்லுது? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். 2 மனுஷன் இருக்கு. 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்கிறார், ஆனபடியே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் விதாக்கப்படுது. ஒன்று எலும்பும் சதையுமான இந்த புறம்பான மனுஷன், இன்னொன்று இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாங்கிற உள்ளான மனுஷன். அப்போ பரலோகத்தில் இருந்து வந்த ஆவி வந்தால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது, மறுரூபமாயிட்டே வருது. உலகத்தின் ஆவி உள்ளே வந்தால் புறம்பான மனுஷனில் பெயிண்ட் அடித்து கலர் அடித்து தொங்கட்டான் மலத்துளி பனித்துளி போட்டு பஞ்சவர்ண கிளி மாதிரி பெயிண்ட் அடித்து பஞ்சவர்ண கிளி மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு, இதெல்லாம் புறம்பான மனுஷனில் வர அலங்காரம் சொல்லியிரு. அப்படி தானா? அப்போ உலகத்தின் ஆவி வந்தால் புறம்பான மனுஷன் பஞ்சவர்ண கிளியை போல பெயிண்ட் அடிப்பார்கள், அது மாதிரி உட போடுவார்கள். ஆமாம், பனித்துளி மலத்துளின்லாம் சொல்லு ஆகலாம், என்னத்தை இல்லாமல் சொல்லு, அதெல்லாம் போட்டு புறம்பான மனுஷரை ஜோடிப்பார்கள். அப்போ என்ன ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். அல்ல இல்லையா? பரலோகத்தில் இருந்து ஆவி வந்தால் அது உள்ளான மனுஷனை பலப்படுத்துது, புறம்பான மனுஷனுக்கு அவ்வளவு கவனம் கொடுக்கறது கிடையாது. இது மண்ணில் கொண்டு வச்சது தானே. அல்ல இல்லையா? பெட்டியில் பூட்டி மண்ணில் தானே வச்சனோ. இது மலர் வளையத்தில் வச்சது தானே. இது கட்டையில் வச்சு தீ கொடுக்குது தானே. அல்ல இல்லையா? அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியே? புறம்பான மனுஷனில் பலப்படுது தானே ஓடுதியே, உள்ளான மனுஷனில் பலப்படுது ஓடையிலையே. சரிதானா? எத்தனை வரி ஆனாலும் சிலருக்கு உள்ளான மனுஷனில் பலம் உண்டாவேலை. கவலையெல்லாம் அப்படி தான். ஒரு பாட்டி சோமண்ணா வந்து, பிரசங்காரே நேற்று இருதயம் கடா குடு குடுன்னு அடிச்சுது, இன்னைக்கு கூட்டத்துக்கு வருவேன்னு நான் நினைக்கல, கிருபையினால் வந்தேன், புறப்படுக்கணும் பிரசங்காரே. ஓ, வயசு என்னாச்சு? வயசு 73 தாண்டி போயிட்டுருக்குப்பா பிரசங்காரே, இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. கொள்ளாமா? 73 வயசை தாண்டி போனப்புறம் பாட்டிக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட போகிறக்கு ஆசை வரையில. அப்போது உலகம் ஆவி தானே. நீங்கள் சொல்லுங்கள்,
அது இன்னும் பயந்துக்கிட்டே இருக்குது. கடை அடிச்சது, குடு அடிக்குது. பின்ன எப்படி அடித்தான்? வயசானா 30-40 பிறகு கண்ணு தெரியலை, நடக்க முடியலை, ஏன் அப்படி தேஞ்சிக்கிட்டே வருது. புறம்பான மனுஷனை அழிந்து கொண்டே வருகிறான் இல்லையா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முதல் வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போல இருக்கிறது, அதன் மகிமை புல்லின் பூ போல இருக்கிறது, வெயில் அடித்தது, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. பவுல் சொல்லிட்டாரு, எங்கள் புறம்பான மனுஷன் அழிஞ்சிக்கிட்டே வர்றான். இதுக்கு வேண்டி கடந்து உபாசிக்கிறது அல்ல இல்லையா? உள்ளான மனுஷனில் பலப்படு, அப்போ புறம்பான மனுஷனில் வேண்டிய பலனை தருவார் அல்ல இல்லையா? ரொம்ப பலம் ஒன்றும் கிடைச்சாது, ஒருத்தரும் கிடைச்சாது பாருங்க. ஏன் சொல்லுவேன், நீ முதிர் வயதிலும் புஷ்டியாக இருப்பாய், நீ சாக மாட்டாய். யார் இருக்குது? யாராவது இருக்குதுங்களா நீங்கள்? அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கிருபை தருவார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் பவுலிட்டே சொல்லிட்டார். சரி, தேவ சித்தம் செய்யணும், கொஞ்சம் பலம் வேணும், கொஞ்சம் ஆயுசு வேணும், கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும், அதுக்கு கிருபை தருவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது அல்ல இல்லையா? நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, நடக்காது. அதனால் உள்ளான மனுஷன்ல ஆவியினால் பலப்படுகிறீர்களா அல்ல இல்லையா? பலப்படுதலான்னு பார்த்துக்கிடுங்க. எந்த பலத்துக்கு ஓடுது எண்ணம் பார்த்துக்கிடுங்க. புறம்பான பலத்தில் பலனடைய ஓடி ரூபாயெல்லாம் செலவாக்கி மரினாவில் கொண்டு வச்சிருக்கு கடற்கரையில் அல்ல இல்லையா? இவையெல்லாம் தங்க பஸ்பம் சிட்டுக்குருவி லேகியம் தின்ன ஆளுவலாக்கம் கொள்ளலாம். பத்திரிகையில் போடுவாங்க இல்லையா, தங்க பஸ்பம். இப்போ கொஞ்சம் குறவோம், பண்டு வரோம். தங்க பஸ்பம், சிட்டுக்குருவி லேகியம் அது தின்னா சொன்னால் எப்படியும் தங்க மயமாக இருக்கலாமா? அப்படி வைத்தியம் மாதிரிலாம் ஏமாற்றி இந்த நடிகைகளெல்லாம் கோடிக்கணக்கில் ரூபாயை கொடுத்து வேண்டி தின்னு எல்லாம் செத்து அங்கே மரீனாவில் கொண்டு வச்சிருக்கு அல்ல இல்லையா? முடியாதம்மா, தப்ப முடியாது. உள்ளான மனுஷனில் பலப்படு, ஆத்மாவில் பலப்படு. அதுக்கு தான் ஆண்டவருங்க கூட்டிகிட்டு வந்தார் அல்ல இல்லையா? ஆண்டவர் சில சுகத்தை தருவார், நன்மையை தருவார். பிறகு லாசருவை உயிரோடு எழுப்பி விட்ட பிறகு மீண்டும் ஒரு நாள் செத்து போனான் அல்ல இல்லையா? இருக்கானா இப்போ? நாயின்னு ஒரு உதவிக்கமோ இருக்கா? அவன் இருக்கானா இப்போ? சுகம் தந்தது உண்மைதான், நன்மை செஞ்சது உண்மைதான். பரலோகத்துக்கு போவார்கள், பரலோக தேவ சித்தம் செய்வார்கள், என்ன பின்பற்றுவார்கள்னு பார்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா சுகத்தை வாங்கிட்டு சாத்தானுக்கு பின்ன போனால் என்ன செய்யுது? நான் லாசருவை சொல்லலை, உலகத்தில் உள்ள ஆளுகளை சொல்லேன். சுகத்தை வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னத்துக்கு விடுதலை வேணும்? அது கல்யாண வீட்டுக்கு போக முடியாமல் கிடக்கும் பாஸ்டர், கொள்ளாமா பிரியாணி தின்ன முடியாமல் கிடக்கும் பாஸ்டர், உலகத்தார் மாதிரி பஞ்சவரண கிளி மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு பறக்க முடியாமல் கிடக்கும், அவனை எழுப்பி விட்ருங்க, பறந்துட்டு வரேன். இதுக்கா சுகம் தாரது? இதுக்கா விடுதலை தாரது? சொல்லுங்கள். ஆண்டவர் சுகம் தந்தால் ஆண்டவருக்கு பின்னால் போனோம், ஆண்டவர் வாழ்க்கை தந்தால் ஆண்டவருக்கு பின்னால் போனோம் அல்ல இல்லையா? உலகத்துக்கு பின்னால் போகிறதுக்கு ஆண்டவர் சுகம் தரமாட்டார், தரக்கூடாது அல்ல இல்லையா? உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிடுங்க. நீங்கள் எத்தனை காலம் விசுவாசி, எத்தனை வரியம் பைபிளை வச்சுருக்குதிய, எத்தனை கோயில் ஏறி இறங்கி வட்டம் கறங்குதிய எல்லாம் நீங்கள் யோசித்துக்கிடணும். ஒரு ஆள் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் ஆவியான ஒரு தாரதை பேசிட்டு நிற்கேன் அல்ல இல்லையா? அது ஆவி உள்ள கூட்டத்துக்கு போனாலும் சரிதான், ஆவி இல்லாத கூட்டத்துக்கு போனாலும் சரிதான். உங்களுக்குள்ள தூய் ஆவியானவர் வந்தாரா? உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன்ல அந்த ஆவியானவர் பலப்படுத்தினாரா, படுத்தி கொண்டு இருக்கிறாரா அல்ல இல்லையா? இல்லையா? ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம் சொல்லியிருக்கா? இந்த குணம் இருந்ததா உங்களுக்குள்ள? இந்த குணம் வந்ததா? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் அந்த சிந்தை வரணுமா? ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த பரிசுத்த ஆவி இயேசுக்குள்ளே இருந்த ஆவி தானே. கலாத்தியர் 4:6 புத்திரனின் குமாரனின் ஆவியை நமக்கு தந்தார். அப்போ இயேசுவின் சிந்தை உங்களுக்கு வந்ததா? இயேசு சொன்னார், நான் உலகத்தார் நல்லது போல இவர்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் எப்படி இருக்குதியா சொல்லுங்க. 40 வரையும் 50 வரையும் விசுவாசின்னெல்லாம் சொன்னால் எல்லாம் சரிப்படாது. ஒரு இடத்துல எனக்கு நான் ஒரு செய்தி சொன்னேன். மனுஷன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். சுவிசேஷத்து நிமித்தம் ஜீவனை இழந்து போனாலும் அதை நித்தியமாய் காத்துக்கொள்வான். மார்க்கு
16 15 சரி 3 இல்லை 8 8 15 8 15 மார்க் 8 15 சரி. இந்த செய்தியை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கிறிஸ்தவர்கள் அநேகர் இன்னும் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவி கூட்டத்தாரும் அப்படி இருக்கிறார்கள், எல்லாம் சேர்த்து தான். அப்போ இன்னும் மரண பயமே போகலை. மரணத்திலிருந்து மரணத்துக்கு அதிகாரம் பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படி நமக்காய், அது எபிரேயர் 2:14, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தால் அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவனொழி ஆகவேயும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அல்ல இல்லையா? இப்போ 30 வரையும் விசுவாசிகளுக்கும் மரண பயத்தோடு செத்து போகணும். செத்து என்னைக்கு சாவு வரதான் போகுது, போய்த்தான் ஆகணும். அப்புறம் சில கடமைகள் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, செய்யணாண்டவரே இதை செய்யணும் இல்லையா? ஓகே, அது நியாயம் இல்லைன்னு சொல்லலை. அப்போ மரண பயத்துலேருந்து வரையிலேன்னு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ஜோமண்ணுக்கு ஒரு சிலர் வந்தாங்க. அன்றைக்கி எந்த பாஸ்டர் இல்லை, நான் தான் இருந்தேன். நான் ஜோம் பண்ணேன். அப்போ இவங்களுக்கு என்னத்துக்கு ஜோம் பண்ணணும்னு கேட்டேன். ஒன்று எபவ் 50, 50க்கு மேலே, இன்னொன்று எபவ் 60, 60க்கு மேலே. தனித்தனியாக கேட்டேன். சொல்ல எனக்கு மரண பயம் பிரசங்காரு, சமாதானம் இல்லை, ஜெபிங்க கொள்ளாமா. 2 பேரும் ஆவி கூட்டத்தில் கையை கால உதறு ஆளுவலாக்கம். நீங்கள் எப்படி இருக்குதியே பார்த்துடுங்க. சபையில் விசுவாசிகளுக்கு லட்சணம் இன்னும் சாவு பயம் போகலை. 30 வரையும் கூட்டத்துக்கு வந்துருக்கு. நமக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை. உங்கள் நிலைமையை திருத்திக்கிடணும், மனம் திருந்தணும், பாத்திரவன் ஆகணும். தகுதி இல்லாத ஒரு ஆளும் போக முடியாது. பாசாவாதால் கூட்டிகிட்டு போக மாட்டார். நம்ம தகுதி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிடணும். இது தகுதிப்படுகிற காலம். நீங்கள் தகுதி பட்டாலும் படாட்டாலும் ஒரு நாள் வரும், எல்லாத்தையும் முடிச்சிருவார். அல்ல இல்லையா? முடிஞ்சு உனக்கு சமயம் முடிஞ்சு போகலாம். பரவ அப்படி தான் எங்கள்கிட்ட வாராவ பிரசங்காரு சில இடத்துல சொல்லிடுறாரு, சமயம் முடிஞ்சு போ, நீ போ, அவங்களுக்கு கொடுத்த காலம் முடிஞ்சு, சந்தர்ப்பம் முடிஞ்சு. அப்போ நாட்கள் பொல்லாத நாள் காலத்தை இல்லை இப்படி தான் இருப்போம்னா இருந்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பாருங்க, இந்த ஊழியத்தை கட்டுறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டு. ஆமாம், இப்போ தான் வழியை இதாகிருக்கு. இல்லைன்னா ஒத்த அடி அங்கே இருந்தா சட்டைகளுக்கும் முள்ளு வேலியில் அப்படி இருந்து ரொம்ப பிரயாசப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி எதுக்கு வச்சுருக்குன்னா, உங்களுக்கு மலர் வளையம் வச்சு அடக்காராதனை நடத்துறதுக்கு வச்சலம்மா. மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை உனக்கு ஜீவ கிரீடம் வாங்குறதுக்கு, பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு சன்னியாசி மாறு. யார் இந்த ஊழியங்களை உருவாக்குனது? யார்? துறவிகள், சன்னியாசிகள் மூலம் கர்த்தருக்கு அவங்க உலகத்தை வரத்தவங்க எல்லாம் மகிமை போயிட்டா இந்த ஊழியங்களை உருவாக்கியிருக்கு. இதை வச்சிருக்கு. வருகை வரைக்கும் இருக்கணும்னு நாங்களும் பிரயாசப்படுகிற ஆண்டவருடைய சித்தம் நடக்கணுமே, வருகைக்கு ஆயத்தப்படுத்தணுமேனு பிரயாசப்பட்டு இருக்கோம். சரிதானே? நீங்கள் பிரயாசப்படுவதில்லை? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? சபையார் எப்படி இருக்குதிய? என்ன செய்ய போறிய? ஒரு நல்ல தீர்மானங்கள் இந்த நாட்களில் எடுங்க. இல்லையா? எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் வாசலில் நிற்கிறார். அவர் வசனம் பார்க்கலாமே. பிலிப்பியர் 3 கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடைசிக்கு முந்தின வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்த வேண்டும். வல்லமைன்னா பரிசுத்தாவின் வல்லமை. அப்போ ஒன்று, பரலோகத்தில் இருதயத்தை வைக்கணும். 2வது, பரலோகத்தின் ஆவியினால் நிறைஞ்சிருக்கணும். 3வது, பரலோகத்தின் ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு இருக்கணும். 4வது, அவர் கூட்டிகிட்டு போவதற்கு காத்து இருக்கணும். அதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் அவர் வருவார், அந்த ஆவியின் வல்லமையினாலே மறுரூபப்படுத்துவார். கர்த்தருக்குள் மரிச்சா முதல்ல போயிடுவோம், இல்லைன்னா மறுரூபப்படுத்தி கொண்டு போவார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி, என்ன வார்த்தை அது? தகுதி உள்ளவர்களாகும்படி ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அல்லது ஜபத்தில் விழிப்பாருங்கள், அல்லது விழித்திருந்த எப்போ விழிப்புன்னா கண்ணை முழிச்சிருக்குதுன்னு சொல்லலை. கண்ணை முழிச்சதும் ஒரு விழிப்பு, அது அவசியமான செய்வோம். ஜீவியத்தை குறித்து, காலத்தை குறித்து, நாட்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை குறித்து விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணால் நீங்கள் பாக்கியவான்கள். இல்லைன்னா 2 பேர் வயலில் இருப்பாள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள்.
2 திரிகை பறிச்சிருச்சிட்டு இருப்பா, 2 பேரில் ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ள இல்லையா? வசனம் இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீங்கிறத இப்போ இந்த நாட்களில் தீர்மானிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் நல்லது. நீங்கள் நாங்கள் பிரசங்கம் தான் பண்ண முடியும். இப்படியெல்லாம் அப்பப்போ வாரி போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போனோம். எனக்கு ரெஸ்ட் இல்லை தான், ஒரே ஓட்டம், எல்லா இடத்துக்கும் போடுறோம். நீங்கள் கேட்டு மனம் திருந்தி குணப்பட்டு தேவ சித்தம் செய்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.